ஹாய். இன்னைக்கு நம்மளோட வீடியோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் சார்ந்து நம்ம வீடியோ பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அதனால வந்துட்டு இன்னைக்கு நம்ம அத பத்தி பேசலான்ட்டு. அதாவது ஓவர் திங்கிங்ன்னு சொல்றோம், பாசிட்டிவ் திங்கிங் சொல்றோம், நெகட்டிவ் திங்கிங்ன்னு சொல்றோம். அப்புறம் எண்ணங்கள் அற்ற நிலை, அதாவது நோ திங்கிங் அப்படின்லாம் நெறைய சொல்றோம் இல்லைங்களா? இதுல நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம எப்படியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம்? இப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப மேலாப்புல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இந்த வீடியோவை சூஸ் பண்ணி பாக்குற நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஓரளவு கான்சியஸ்னஸ்க்கு, அவேர்னஸ்க்கு நல்லாவே வந்திருப்பீங்க. அதனாலதான் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிற ஹோப்ல நான் நெக்ஸ்ட் போறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, யாராவது நிஜமாவே டிப்ரெஷன், ஆங்ஸைட்டில இருக்கவங்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தா கூட அவங்களுக்கு பார்க்கக்கூடிய பொறுமை கூட இருக்காது. சோ நீங்க இந்த வீடியோ பாக்குறதுக்கே யூனிவர்ஸ் நம்மள பிளஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது நிஜமாவே நம்புங்க. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் பொழுது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்க உங்களை எங்க மாத்திக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட்ல ஒரு ஹோப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு நம்பிக்கை. அதாவது நம்ம ஒரு நிறைய ஒரு சுச்சுவேஷன்ஸை கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். நமக்கு நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க, அதை பண்ணிருக்காங்க, இதை பண்ணிருக்காங்க, நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு, இப்படி என்னென்னமோலாம் இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன், இன்னும் இதை விட ஒரு பெட்டர் ஸ்டேஜ்ல தான் நான் போவேன். அப்படி அதுக்கு அந்த எப்படி சொல்றதுன்னா, அதோட சப்போர்ட், நான் அப்படி போவேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட் என்னோட எண்ணம் மூலமா வெளியில எங்கே இருந்துமே ப்ரொடியூஸ் ஆக போறது இல்லை. எனக்குள்ள இருக்க அந்த எண்ணத்தை நானே தான் கிரியேட் பண்ணுவேன். அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷன் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஓவர் திங்கிங் போனோம் அப்படின்னா, ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது நமக்கு ஓவர் நைட்ல எல்லாம் வராதுங்க. ரொம்ப நாள் ஆகும் நமக்கு அதை பத்தி நம்மளை யாராவது ஏமாத்தி இருக்கணும். இல்ல நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம தான் அந்த இடத்துல ஏமாந்துருப்போம், துரோகம் பண்ணியிருப்பாங்க நமக்கு. அப்புறம் என்ன வேணா இருக்கலாம். அது ஒரு ஹியூமன் நம்மளை ஏமாத்தி இருக்கலாம், இல்ல பண விஷயத்துல ஏமாந்து இருக்கலாம், நகை, இப்படி நிறைய இருக்கு. இதுல எங்க இருந்து உங்களுக்கு அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தினாலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட லைஃப்ல இருக்க ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்களும் திரும்ப திரும்ப ஒரு பேட்டர்ன் ஃபார்ம்ல ரிப்பீட்டடா தோணிட்டே இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா, முதல்ல இது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப அப்படியே மேல போங்க, பின்னாடி போயிட்டே இருங்க. உங்க லைஃப்ல எதெல்லாம் உங்களை கஷ்டம் கொடுத்தது, முதல்ல இந்த நெகட்டிவ் திங்கிங்கை பார்த்து பயப்படாம அதை நீங்க ஃபேஸ் பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு முன்னாடி நிக்குதுன்னா, நான் அதை ஸ்கிப் பண்ணி தாண்டி போயிட்டேன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. அதுக்குள்ள நம்ம பூந்து போகணும். அதை எப்படி சொல்றது, கூட்டத்தை பொழந்துட்டு போறாங்க இல்லையா அந்த வடிவேல் காமெடியில, அந்த மாதிரி 1000 நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம முன்னாடி நின்னா கூட அது எல்லாத்தையுமே நம்ம விட்னஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். இது ஏன் வந்ததுன்னு அதை பார்த்து பயப்படக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி நீங்க அந்த ஓவர் திங்கிங் வர்றதுக்கு ரீசன் என்ன, நிறைய எழுதிக்கோங்க. இப்போ ஒரு பென்னு பேப்பர் இருக்கு அப்படின்னா உட்காந்து எழுதுங்க, இதெல்லாம் தான் ரீசன் எனக்கு, அதுல இந்த காரணம்னாலதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓவர் திங்கிங்க. இப்ப அதை நான் அங்க ஆரம்பிச்சு எனக்கு இவ்வளோ நாளா நான் ஓவர் திங்க்ல இருக்கேன், இல்லை இவ்வளோ வருஷமா இருக்கேன், என்னால் இதுல இருந்து வெளில வர முடியல. நீங்க அதுக்கு சொல்யூஷன் எல்லாம் கொடுக்க வேண்டாம், கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நெகட்டிவ் தாட்ஸ். ஏன்னா நெகட்டிவ் தாட் வேற, ஓவர் திங்கிங் வேற. இப்போ ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது என்னன்னா, நடக்காத விஷயத்த கூட நம்ம பயந்துக்குவோம் நினைச்சு. அது எப்படி, நம்ம கடவுள் கிடையாது நடக்காத விஷயத்த நினைச்சு பயப்படுறதுக்கு. ஆனா இங்க எப்படி அது நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்திருக்கிற எல்லா நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ், அனைத்து விதமான அந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் உங்களோட மைண்ட்ல இருந்து இனி ஃபர்தரா உங்க வாழ்க்கையில வரப்போற ஒரு விஷயங்கள்லயும், இல்ல ஃபர்தரா நீங்க எங்கேயாவது கமிட் ஆகுறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துலயும் உனக்கு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத தேவையே இல்லாம நம்ம மனம் அப்படிதான் பழகி இருக்கு இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவா தான் பார்த்திருக்குங்கும் பொழுது, இதே மாதிரிதான் நீ அன்னைக்கு போன, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நடந்ததுன்னு நமக்கு எடுத்து கொடுக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதை வாங்கி வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆமா இல்ல, இது சும்மா நம்மளோட மைண்ட் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த திங்கிங் பின்னாடியே போயிருவோம். அது தப்பு. சோ ஓவர் திங்கிங்னா இப்படி இருக்கும். இப்ப நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க பயத்தினால வரும் நமக்கு. அப்புறம் ஒரு மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்னால நெகட்டிவ் தாட் வரும். இதுவுமே பாஸ்ட் டென்ஸ்ல வர்றதுதான். ஓவர் திங்கிங் கூட நம்ம ஃபியூச்சர் நினைச்சு கொஞ்சம் பயந்து அப்படி வரும். ஆனா நெகட்டிவ் தாட் அப்படிங்கிறது என்னன்னா, கண்டினியூ ரிப்பீட்டடா நீங்க கண்ட்ரோல் பண்ணா கூட அது கண்ட்ரோல் ஆகாது. உங்களால ஹேண்டிலே பண்ண முடியாது. நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், மனசை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, அதை ஹேண்டில் பண்ணுங்க அப்படிம்போம். ஆனா இங்க மனத்தினால அந்த கொடுக்கக்கூடிய எண்ணங்களை நம்மளால நீங்க நினைச்சாலும் கண்ட்ரோலும் பண்ண முடியாது, ஹேண்டிலும் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கெல்லாம் தான் சின்ன சின்ன அவேர்னஸ் வேணும். இது இப்போ நெகட்டிவ் திங்கிங் நம்ம இப்போ மேலாப்ல தான் பேசுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப டீப்பா போக வேண்டாம். இப்ப இது அதே மாதிரி தான் விட்னஸ் பண்ணுங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இதனாலதான் வருதா, இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், சரி இது ஒரு 2 வருஷம் முன்னாடி நடந்தது, இது இப்ப 6 மாசம்,
இப்ப இதெல்லாம் நினைச்சு எனக்கு என்ன யூஸ்? இப்ப இதை நான் நினைக்கிறேன் அப்படின்னா திரும்ப என் லைஃப்ல இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் நான் அட்ராக்ட் பண்ண போறேன். சோ எனக்கு ஃபியூச்சர்ல நான் நல்லா இருக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாரோட எண்ணமும். ப்ரெசென்ட்ல நம்ம வாழணுங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்க நப்பாஸ் என்ன, ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஹாப்பியா இருக்கணும். இப்ப நம்ம ஃபியூச்சரை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல நீங்க இப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க எங்க சேஞ்ச் உங்களோட எண்ணங்களை மாத்தணும். ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை நீங்க மாத்தி மாத்தி கையாண்டுட்டு வந்தீங்கன்னா தான் ஃபியூச்சர்ல நீங்க நல்லா இருக்க முடியும். இப்பவே இந்த நெகட்டிவ் ஏன் வந்திருக்குன்னா, உங்களோட பாஸ்ட்ல நீங்க நடந்த அந்த நெகட்டிவான விஷயங்களை நீங்க அப்பா உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி அப்பா உட்காந்து ஓவரா ஃபீல் பண்ணி தான் இன்னைக்கு இங்க வந்து நின்றுருக்கோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப வந்து தெளிவாவே புரிஞ்சுக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாவே இருக்க முடியும். இன் ஃபியூச்சரை வந்து நோக்கி யாராவது வாழ்ந்துட்டு இருக்கீங்க, என்னோட லைஃப் வந்து நான் இப்படிதான் டிசைன் பண்றேன் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் தான் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப கான்சியஸா இருக்கணும். ஓகேங்களா? இப்ப இதுதான் வந்து அந்த ஓவர் திங்கிங்க்கும் நெகட்டிவ் திங்கிங்க்கும் உள்ள வித்தியாசம். ஆனா இப்ப வந்து அதுக்காக நம்ம மனம் வந்து திங்க் பண்ணாமே இருக்காது, எதையாவது ஒண்ணு திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றது வந்து காமன். எல்லாராலையுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம அக்செப்ட் பண்ணலனாலும் அதுதான் உண்மையும் கூட. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங். அது எப்படி இருக்கும்னா ரொம்ப கம்மி பேருக்கு தான் இருக்கும். என்ன நடந்தாலும் பாசிட்டிவா பாக்குறது, எது நடந்தாலும் பாசிட்டிவா பாக்குறது. பஸ் மிஸ் பண்ணிட்டாலும் பாசிட்டிவா பார்க்கணும். முக்கியமான அதாவது ரொம்ப இதுதான் பிளான், இன்னைக்கு காலையில ஏஞ்சதுல இருந்து நான் நைட் வரைக்கும் நான் இதெல்லாம் தான் நான் பண்ண போறேன் அப்படின்ட்டு யாராவது நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன், ஏதோ ஒரு இடத்துல சொதப்பிருச்சு, அது அப்படியே அடுத்தடுத்து நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காம போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான கோபம் வரும். நார்மலா இது வந்து போஸ்ட்போன் ஆகும், இன்னொரு நாள் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஆனா அந்த அன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்க மாட்டீங்க. இன்னைக்குதான் நான் ஃப்ரீயா இருக்கேன், ஆனா இந்த வேலை இன்னைக்கு நடக்கல அப்படின்ற மாதிரி கடுப்பாகும். இப்ப இது ஒரு சாதாரணமான விஷயம். நம்ம இதுல இருந்தே போவோமே. இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்க ஓவர் ரியாக்ட் பண்ணி புடிச்சு கத்தி ஏன்னா இப்படி நடக்குதோ அது இது நீங்க வந்து ஓவரா பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இப்ப நீங்க கொடுத்த எல்லா எமோஷனுமே என்னது, ஒரிஜினல் அப்படியே ராவா யூனிவர்ஸ் அப்படியே புடிச்சுக்கும், அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, இந்த பொண்ணுட்டு இருந்து இதுதான் வெளில வருது அப்படின்னுட்டு. அப்போ இதே சுச்சுவேஷனை தான் இந்த பொண்ணு கேக்குது போல அப்படின்னுட்டு உங்களுக்கு அந்த எமோஷனை கொடுக்காது, சுச்சுவேஷனே கிரியேட் பண்ணி கொடுக்கும். இவங்க அன்னைக்கு வந்து இந்த மாதிரி கிளம்பி போகும்போது தானே இப்படி ஃபீல் பண்ணி அழுதாங்க, அப்ப இதே மாதிரி இன்னொரு நாள் இந்த பொண்ணு எங்கேயாவது கிளம்பி போகும், அப்ப நம்ம இதே மாதிரி சுச்சுவேஷனை கொடுப்போம் அப்படின்ட்டு அது வெயிட் பண்ணுவாங்க. இப்ப இந்த இடத்துல யூனிவர்ஸ் நம்ம தப்பு சொல்ல முடியாது, நம்ம தான் எமோஷன் கொடுத்துருக்கோம். நம்ம கிட்ட இருந்து வர எனர்ஜியோட அந்த ஃப்ளோவும் அந்த எமோஷனோட ஸ்பீடும் அந்த எப்படி சொல்றது, அந்த ஒரு ஃபயர் மாதிரி நம்ம வேகமா பேசிட்டு, இப்ப கோவப்படும் போது நம்ம எப்படி பேசுறோம் அந்த மாதிரி நீங்க பண்றதுதான் ஒரிஜினல். ஆனா அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் உட்காந்து நான் வந்து கிராட்டிடியூட் எழுதுறேன், அதை பண்றேன் இதை பண்றேன்னா அதையும் நீங்க உண்மையாக இருக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது அதுவும் கன்சிடர் பண்ணப்படும். இருந்தாலும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த நெகட்டிவ் திங்கிங் தான் உங்களுக்கு ஜாஸ்தி அடுத்த சுச்சுவேஷனை உங்களை அட்ராக்ட் பண்ண வைக்கும். அதனாலதான் இப்ப அப்படி இல்லாம பாசிட்டிவ் எப்படி இருக்கலாம், சரி ஓகே இன்னைக்கு நான் பிளான் பண்ணி தான் போனேன் ஆனா அது நடக்கல, சரி ஓகே அதெல்லாம் அப்படியே இருக்கணும், இன்னொரு நாள் பாத்துக்கலாம், அதுல என்ன, அந்த அன்னைக்கு நான் ஃப்ரீயா இல்லை அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது நடக்கும். இப்ப இது எல்லாமே நமக்கு ஏன் டென்ஷன் ஆகுதுன்னா, எல்லாத்தையும் நான் பண்றேன், நான் இன்னைக்கு ஃப்ரீயா இல்ல, அன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு, அப்புறம் நான் இன்னைக்கு போனேன் அவன் இல்லை, ஆனா திரும்ப நானே தான் இதை பார்க்கணும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் நான் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா எதுவுமே நான் பண்ணல, யூனிவர்ஸ் பண்றாங்க. நான் போறேன், நான் பாட்டுக்கு பண்ணுவேன், ஆள் இருந்தா செய்வேன், ஆள் இல்லைன்னா பரவாயில்லப்பா எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ அப்படின்னு நீங்க இன்னொருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான்னா நம்ம நிம்மதியா இருப்போம் இல்லையா? பண்றது என்னமோ நம்ம தான், ஆனா அதை நான் பண்ணல அப்படிங்கிற அந்த நான் இல்லை நான் யார் அப்படிங்கிற அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படியே ஒரு மேலாப்புல நீங்க எடுத்து அந்த ஸ்பிரிச்சுவலோட அந்த 1 டீஸ்பூன் எடுத்து இங்க நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்க லைஃப்ல. சரிங்களா? நான் எதுவுமே இங்க பண்ணல அப்படின்னுட்டு நீங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன் நீங்க அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. இப்ப பாசிட்டிவ் இப்படி ஒரு விஷயத்துலயும் உங்களுக்கு எல்லாமே தடங்களா போனாலும் பாசிட்டிவா பார்க்க என்ன ஆகும்னா இருக்கிற லைஃபை விட இன்னும் நீங்க பெட்டரா போய்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா வந்துட்டு அது சொல்ல முடியாது நமக்கு, இப்படிதான் நடந்தது என் வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னுட்டு ஒரு சுச்சுவேஷனை சொல்லி எல்லாம் என்னோட டோட்டல் லைஃபுமே இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் மாறுச்சு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா லைஃப் அப்படிங்கிறதே வந்து லேர்னிங் தான். வெறுமனே நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படிங்கும்பொழுது இதுதான் ஃபிக்ஸ்டு, இந்த விஷயம் வரும் உங்க லைஃப்ல இந்த வயசுல, இதை நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அடுத்த 30 வருஷம் அப்படியெல்லாம் நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ ஓவர் திங்கிங் வரும், ஹேண்டில் பண்ணணும், நெகட்டிவ் தாட்ஸ் வரும், ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்தையுமே பாசிட்டிவாவே பார்க்கணும். அதுலயும் தாண்டின இன்னொரு விஷயம் தான் நோ திங்கிங், எதுவுமே நினைக்காம இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஏன்ப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழணும், நான் பாட்டுக்கு பிறந்த நெகட்டிவ் திங்கிங் வந்துட்டு போகுது, ஓவர் திங்கிங் வந்துட்டு போகுது, பாசிட்டிவ் திங்கிங் வந்துட்டு போகுது அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த அவேர்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது இருக்கிறவங்க அந்த கான்சியஸோட வாழணும். நம்மளோட இப்ப நீங்க பண்ற எல்லாமே இன்னைக்கு உண்டான விஷயம் கிடையாது, நாளைக்கு உங்க ஃபியூச்சருக்கு உண்டான விஷயம் அப்படிங்கும் பொழுதுதான் நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த அவேர்னஸோட திங்க் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா
அந்த ப்ரெசென்ட்ல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ப்ரெசென்ட்ல நீங்க இருக்காதீங்க. என்ன திங்கிங் வருதோ வரட்டும். ஆனா பாசிட்டிவாவே திங்க்கும் நம்ம பண்ண மாட்டோம். அதுக்காக எப்ப பார்த்தாலும் எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது இப்ப வண்டியில நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா, பழசு அது இதையும் போட்டு யோசிச்சுட்டு தேவையில்லாம போறதுக்கு பதிலா, இப்ப நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். அப்படியே பிரசன்ட்ல டக்கு டக்குன்னு உங்க மைண்ட வந்து ஒரு 10 செகண்ட் 20 செகண்டுக்கு அப்பப்போ பிரசன்ட்ல வந்துட்டு போகணும். இல்ல உங்களுக்கு பிடிச்ச இதுக்கு என்ன டிப்பு அப்படின்னு என்னால பிரசன்ட்ல கொண்டு வர முடியலையே அப்படின்னா, ஏதாவது ஒரு மந்திரம் எடுத்துக்கோங்க. நீங்க என்ன ரிலிஜியன் சேர்ந்தவங்களோ, உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு மந்திரம் எடுத்துட்டு நீங்க டிராவல் பண்ணும்போது, இதோ ஒரு வேலை பார்க்கும்போது, அப்பெல்லாம் நீங்க அந்த ஒரு வேர்டோ இல்ல ஸ்விட்ச் வேர்டு மந்திரங்கள் இந்த மாதிரி சொல்ல என்ன ஆகும்னா, நீங்க வந்து பிரசன்ட்ல இருப்பீங்க. நீங்க அந்த வேர்ட சொல்றது இப்ப நான் பாத்தீங்கன்னா, நான் ஒரு மந்திரம் சொல்லிட்டே இருப்பேன். டக்குன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை நானும் தான் கவனிச்சுட்டே இருப்பேன். திடீர்னு பார்த்தா என் தாட் எங்கேயோ போயிடும். திரும்ப வா மந்திரம் சொல்லு அப்படி இப்படி வந்துட்டே தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பி மேல நடக்கிற கதை தான். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளோட நமக்குள்ள இருக்கிற எண்ணங்களையே வந்து நம்ம ஜெயிச்சு வாழ முடியும். சரிங்களா? நம்மளை கெடுக்கிறதுக்கு வெளியில இருந்தெல்லாம் யாருமே வர வேண்டாம். நம்மளுடைய ஓன் தாட்ஸே அந்த வேலையை பண்ணும். ஸோ நம்ம தான் அதுக்கு இடம் கொடுக்காம ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் மனசு கூட. தேங்க்யூ.